Hey guys, in the video how to make this easy DIY acoustic panel செய்து பார்க்க போறோம். லாஸ்ட் டைம் வீடியோஸ்ல நம்ம acoustic panelல rectangle shape and box shape பார்த்திருந்தோம். ஆனா நீங்க நம்ம புதுசா இந்த triangle shape பண்ணலாம்னு பார்க்க போறோம். Because the rectangle and square பண்ணா அது ordinary இங்க இருக்க panel மாதிரி அது ordinary-ஆ இருக்கும். And அது அவ்வளவு appealing-ஆ இருக்காது. ரெண்டும் ஒரே வேலையை தான் செய்யும். But still நம்ம ஒரு triangle shape இல்ல rectangle shape நீங்க வச்சீங்கன்னா உங்க ஸ்டுடியோ or home studio-ல கொஞ்சம் appealing-ஆ இருக்கும். இந்த வீடியோல எப்படி நம்ம triangle shape acoustic panel செய்துன்னு பார்க்க போறோம். இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணுறதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி கிளாத்தை 18 இன்ச்சுக்கு 12 இன்ச்சு நான் கட் பண்ணிக்கிட்டேன். ட்ரையாங்கிள் ஷேப் சொன்னேன் இல்லையா, அந்த ட்ரையாங்கிள் ஷேப் 3 சைட்லையும் 14 இன்ச்சஸ் நான் வைக்கிறேன். 14 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிவிட்டு அது 33 இன்ச்சஸ் மைட்டை கட் நான் பண்ணுறேன். நான் மைட்டை கட் பண்ணுறேன், அதை நான் வேர்டில் கட் பண்ணுறேன். இந்த மைட்டுக்கு 33 இன்ச்சஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் சேர்க்கும் போது ப்ராப்பராக வரும். ஸோ அந்த 33 இன்ச்சஸ் மைட்டை கட்டும் போது ப்ராப்பராக நோட்டீஸ் பண்ணிக்கணும் நான் செய்யும்போது. In the previous project, we have made a rectangular acoustic panel like this, and you can find the links in the here somewhere. If you are new for my channel and haven't subscribed yet, please consider subscribing, guys. எல்லாமே சேம் தான், அதே ப்ரொசீஜர். நான் பல வீடியோ என்ன பண்ணணும் அதே பண்ணிட்டுருக்கேன். சப்போஸ் ரெக்கார்டிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். எக்கோஸ் இப்போ நம்ம காலியாக ஒரு புது வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புது வீட்டை நம்ம பேசும்போது உங்களுக்கு அந்த பயங்கர எக்கோ சவுண்ட் கேட்கும். அது ஏன் அப்படின்னா அந்த வீட்டில் பொருள் இல்லாதனால உங்கள் வாய்ஸோட ரெஃப்ளெக்ஷன் நீங்கள் போகிற சவுண்ட் வேவ்ஸ் வந்து சவுத்தில் பட்டு எல்லாமே பவுன்ஸ் ஆகி ரிட்டன் வருது. ரிட்டன் வரும்போது தான் உங்களுக்கு அந்த எக்கோ சவுண்டு வருது. ஆனால் இப்போ நம்ம வீடு உள்ளே போய்ட்டு கொஞ்சம் குடியேறின அப்புறம் சவுண்ட்லாம் போயிடுது அப்படின்னு சொன்னால் அது ஏன் அப்படின்னா நம்ம வீடு உள்ளே போகணும் நம்ம மட்டும் போகிறதில்ல, நம்ம கூட நிறைய பொருட்களையும் கொண்டு போகிறோம். ஸோ மொத்த பொருட்கள் கொண்டு வைக்கும்போது சவுண்ட் வேவ்ஸ் எல்லாமே ஸ்டூல்னாலேயோ பெஞ்ச்னாலேயோ நம்ம வைக்கிற டிவி ஷோகேஸ்னாலேயோ கொஞ்சம் கேப்சர் ஆகிடுது. ஸோ அதனால் அந்த வேவ்ஸ் கட் ஆகி நம்மளோட வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக கிடைக்குது. ஒரு ஸ்னாப் பண்ணோம் அப்படின்னா 3 ஸ்னாப் மாதிரி கேட்காம ஒரே ஒரு ஸ்னாப்பை கேட்குது. ஸோ இது மாதிரி அக்கோஸ்டிக் பண்ண வைக்கிறதுனால நீங்கள் போகிற சவுண்டு வந்து அப்சர்வ் ஆகிட்டு உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். இது முடிஞ்ச உடனே ஃபோட்டோ ஹேங் இருக்கு இல்லையா, அந்த ஃபோட்டோ ஹேங் எடுத்து இந்த அக்கோஸ்டிக் பேனல் பின்னாடி நம்ம ஸ்க்ரூ பண்ணிட்டோம்னா டைரெக்டாக நம்ம வாலில் வச்சுன்னா ஸ்க்ரூயிங் பண்ணி இதை நம்ம ஹேங் பண்ணி வச்சிடலாம். நிறையா ட்ரையாங்கிள் இது மாதிரி பண்ணி நல்லா அலைன்மெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஆக்சுவலாக அவங்க ஹோம் ஸ்டுடியோ வேறு லெவலுக்கு கொண்டு போயிடும். அண்ட் அதுக்கு மேலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் guys. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா that will actually motivate me to make more videos. Thanks for watching guys. See you in the next video.